4th root of 8 power 4 into 8 power 4 equal to என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4th root அப்படின்னு இருக்குது. இப்போ 8 power 4 into 8 power 4 அப்படி எழுதிங்க. 4th root அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டு 1/4 அப்படின்னு எழுதிங்க. சரிங்களா? அதான் மீனிங். ஏன்னா கீழே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. 8 8 பேஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸை 2 8க்கு ஒரே ஒரு 8 எழுதிங்க. இங்கே 4 இருக்குங்களா, இங்கே 4 இருக்குங்களா, அப்போ 4 + 4 அதான் மீனிங். பவரில் என்ன இருக்குது, 1/4 இருக்குது, அதான் மீனிங். இப்போ 8 பவர் 4 + 4 என்ன வரும், 8 வரும். இப்போ 8 பவர் 8 அடுக்கில் என்னது 1/4. இந்த 8 மேலே இருக்குது, 8 × 1 8 ÷ 4 அதான் மீனிங். இந்த 8ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணும். கீழே 1 4 8 இருக்குதுங்களா, 2 8. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 8 ஸ்கொயர்னு கிடைக்குது ஆன்சர். 8 ஸ்கொயர். இங்கே தான் ஆன்சர் இல்லை. சரிங்களா? ஒன்று கொஞ்சம் மாற்றுங்க. 8 எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2ன்னு எழுதலாம். அதாவது 2 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 4 4 2 8 அதான். அடுக்கில் என்ன இருக்குது, ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. 2 கியூப் அடுக்கில் ஸ்கொயர். இப்போ 2 கியூப் அடுக்கில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். சரிங்களா? 3ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 2 பவர் 6ன்னு கிடைக்கும். சரிங்களா? தாராளமாக பெருக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அது வந்து A பவர் 4 ரெண்டுத்தையும் பெருக்கலாம். A பவர் 4 எழுதலாம். சரிங்களா? சரி, அந்த கான்செப்ட் தான் இது. சரி, 3 2 பெருக்கிங்க 2 பவர் 6 இருக்கான்னு பாருங்க. 2 பவர் 6 சி ஆன்சர். சரிங்களா?